பீஸ்க்காக உருவான அகாட்சுகி எப்படி தன்னோட வழியை மாத்துச்சு? வெல்கம் டு ஒரு அனிமி கதை, அகாட்சுகி எபிசோட் 2. எபிசோட் 1ல அகாட்சுகி ஒரு குரூப்பா உருவானதை பார்த்தோம். இந்த எபிசோட்ல அகாட்சுகியோட ஹார்ட்டா இருந்த ஒரு மனுஷனை பத்தி பார்க்க போறோம். அவன் பேரு நாகுட்டோ. குழந்தையா இருந்தப்போ அவன் பார்த்தது வார், பசி, தன்னோட அப்பா அம்மாவோட சாவு. ஸோ இந்த சினோபி உலகம் அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுச்சு, அவனால இந்த சினோபி உலகத்துல சர்வே ஆக முடியுமான்னு. அப்போதான் ஜிதாயா அவன் வாழ்க்கையில வந்தாரு. பீஸ் பத்தி அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா யாஹிகோ செத்ததுக்கு அப்புறம் நாகுட்டோ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். இந்த உலகத்துல பீஸ் வரணும்னா எல்லாரும் வழிய தெரிஞ்சுக்கணும்னு. இப்படிதான் நாகுட்டோ பெயின் ஆனான். ஃபியர் இருந்தால்தான் வார் நிற்கும்னு அவன் நம்பினான். ஸோ நோ லவ், நோ மர்சி, ஒன்லி பெயின். இதுதான் அகாட்சுகியோட திருப்புமுனை. ஃபர்ஸ்ட் யாரையும் கொல்லாம பீஸ் கொண்டு வரணும்னு நினைச்ச அகாட்சுகி எப்போ யாய்கோ செத்து நாகுட்டோ பெயினா மாறினானோ அப்போ பெயின் நினைச்சது வழியை காட்டி தான் பீஸ் கொண்டு வரணும்னு. அந்த தருணத்துல இருந்து தான் அகாட்சுகியோட வழி மாறுச்சு. அப்போ கேள்வி இதுதான், பெயின் இல்லனா இல்ல சினோபி உலகம் கிரியேட் பண்ண ஒரு ரிசல்ட்டா? இது அகாட்சுகி கதையோட இன்னொரு ஆங்கிள். அகாட்சுகி பிளேலிஸ்ட்ல எபிசோட் 1 இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சண்டே வரும். தேங்க்யூ.